வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நீங்க செய்யக்கூடிய சைவம் அசைவம் இந்த 2 வகையான ரெசிபிஸ்க்கோ இந்த தூளை சேர்த்தா மட்டும் போதும். நீங்க செய்யக்கூடிய குழம்பு ரொம்ப மணமா சுவையா இருக்கும். அதே சமயம் குழம்புக்கு தேவையான அளவு திக்னஸையும் இந்த தூள் தாராளமா தரும். நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிற ரேஷியோல நீங்க பொருட்களை சேர்த்து இந்த தூளை அரைச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடிய குழம்பு சரியான அளவு காரத்தோட அதிக மனமா அதிக சுவையா கண்டிப்பா இருக்கும். ஸோ A to Z டிப்ஸோட இந்த வீடியோல இந்த ரெசிபியை டீடைல்டா உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் 1 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். இந்த 1 கிலோ அளவு மல்லிக்கு தாங்க நம்ம மிச்ச பொருட்களை சரியான அளவுகளில் இது கூட சேர்க்க போறோம். இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய மல்லியை மாடியில ஒரு காட்டன் துணியில சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 3/4 கிலோ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் இந்த காட்டன் துணியிலேயே சேர்த்திருக்கேன். இப்போ இதுல ஏற்கனவே சேர்த்திருந்த மல்லிய ரொம்ப அடர்ப்பா இல்லாம அலசலா இது போல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு காய வச்சுக்கலாம். அதே போலதாக மிளகாயும் நல்லா அலசலா ஒண்ணு மேல ஒண்ணு இல்லாம நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு காய வச்சுக்கோங்க. இப்ப நான் எடுத்திருக்கக்கூடிய 1 கிலோ மல்லி 3/4 கிலோ மிளகாய் இதுக்கு 150 கிராம் விரலி மஞ்சள் சரியான அளவா இருக்கும். இந்த அளவுல நீங்க மஞ்சள் சேர்க்கும் போதுதான் குழம்பு தூள் நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு நாள் முழுக்க நல்ல சுல்லுன்னு அடிக்கிற வெயில்ல காய வச்சுக்கலாம். நான் காலையில 9 மணில சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இதை நல்லா வெயில்ல காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டேன். காய்ஞ்சதுக்கு அப்புறமா இதோட பதம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. பாருங்க மல்லி நல்லா கலகலன்னு காஞ்சிருக்கு. இப்ப மிளகாய் காட்டுறேன் பாருங்க. இப்படி கையால உடைச்சு பார்த்தோம்னா பட்டு பட்டுன்னு உடப்படணும். மிளகாய் இந்த அளவுக்கு நல்ல முறுமுறுன்னு காஞ்சிருக்கணும். அப்புறமா விரலி மஞ்சள் காய வச்சோம்ல அதோட மேல் நிறமே நல்லா ஃபேட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு காய வச்சா மட்டும் தான் குழம்பு தூளோட உபரி நமக்கு அதிகமா கிடைக்கும். இப்ப காய வச்சது எல்லாத்தையுமே 2 கண்டெய்னர்ல எடுத்து அள்ளி வச்சிட்டேங்க. இப்போ மெயினான 3 பொருட்களை காய வச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்ததா இதுக்கு தேவையான மற்ற பொருட்களை வறுத்துட்டு சேர்க்க போறோம். அதுக்காக பேன்ல 100 கிராம் மிளகு சேர்த்துட்டு மிதமான தீயில 2 நிமிஷத்துக்கு வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நான் 3/4 கிலோ அளவு வரமிளகா சேர்த்திருக்கிறதுனால 100 கிராம் மிளகு தான் சேர்த்திருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியா மிளகு சேர்த்துட்டாலும் தூள் ரொம்ப காரமாயிடும். சோ இப்ப மிளகு இது போல நல்லா பதமா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு வேற ஒரு அகலமான தட்டுல கொட்டி ஆற வச்சிடலாங்க. இது ஆறிக்கிட்டே இருக்கட்டும். இப்ப அதே பேன்லயே 200 கிராம் சீரகம் சேர்த்துக்கலாம். இது சரியான அளவா இருக்கும். குழம்பு தூள் நல்ல மணமாவும் இருக்கும். இப்ப இதே மிதமான தீயில 2 நிமிஷத்துக்கு நல்ல இது போல வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே கொட்டி வச்சிருந்தோம்ல மிளகு அந்த தட்டிலேயே வறுத்த சீரகத்தை சேர்த்து கொட்டி ஆற வச்சிடலாம். இதுவும் ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா அதே பேன்ல 100 கிராம் கடலை பருப்பு சேர்த்துட்டு இதையும் இப்ப மிதமான தீயில கொஞ்சம் லைட்டா சிவந்து வர அளவுக்கும் வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதிகமா கடலை பருப்பு சேர்த்துட்டீங்கன்னா அப்புறம் குழம்பு தூள் சேர்க்கும் போது குழம்பு ரொம்ப குழகுழப்பான தன்மையில இருக்கும். சோ நீங்க கரெக்டா 100 கிராம் மட்டுமே சேர்த்துட்டு வறுத்துட்டு அதே தட்டுல மாத்திக்கோங்க. இப்ப அதே பேன்ல 100 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடலை பருப்பை எப்படி வறுத்தோமோ அதே போலதான் இந்த துவரம் பருப்பையும் மிதமான தீயில வாசம் வர அளவுக்கும் நல்லா சிவந்து வர அளவுக்கும் வறுத்துட்டு அதே தட்டுல கொட்டி ஆற வச்சிருங்க. இது போல கடலை பருப்பு துவரம் பருப்பெல்லாம் சேர்த்து குழம்பு தூள் செய்யும் போது குழம்புல தூளை சேர்க்கும் போது குழம்புக்கு போதுமான அளவு திக்னஸ் கிடைக்கும். இப்ப அடுத்ததா அதே பேன்ல 100 கிராம் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு எதுக்காக சேர்க்கிறோம்னா இது நம்ம நான்வெஜ் ரெசிபிஸ்க்கும் யூஸ் பண்றோம் இல்லையா. சோ சோம்பு சேர்த்து செய்யும் போது குழம்பு நல்லாவே மணமா இருக்கும். இப்ப இந்த சோம்பையும் மிதமான தீயில 2-3 நிமிஷத்துக்கு நல்ல வாசம் கமகமன்னு வர அளவுக்கு வறுத்துட்டு அதே தட்டுல கொட்டி ஆற வச்சிடலாம். இது ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா அதே பேன்ல 100 கிராம் கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு வறுக்கும் போது மட்டும் ஒரு முக்கியமான விஷயத்த ஃபாலோ பண்ணி வறுத்துட்டு செய்யுங்க. என்னன்னா நம்ம கடுகு ஃபர்ஸ்ட் சேர்க்கும் போது கடுகு நல்ல கருப்பு நிறத்துல இருக்கும் இல்லையா. இத இப்ப நம்ம மேற்கொண்டு வறுக்க இது கருப்பு நிறம் டோட்டலா சேஞ்ச் ஆகி இந்த மாதிரியான ஒரு ஆஷ் கலருக்கு வந்துடும். அதே சமயம் நம்ம கடுகு இது போல சடசடன்னு படபடன்னு நல்லா வெடிச்சு பொரிய விட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க அரைக்கிற மற்ற பொருட்களோட சேர்க்கணும். நீங்க கடுக சரியா பொரிய விடாம வறுத்துட்டு சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் குழம்பு தூள் சேர்த்து குழம்பு செய்யும் போது குழம்புல ஒரு விதமான கசப்பு தன்மை ஏற்படுங்க. அதுக்காக தான் பொரிய விட்டு வறுத்துட்டு சேர்க்கணும். இப்ப அதே பேன்ல 50 கிராம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இருக்கிறதுலயே வெந்தயத்தை ரொம்ப கம்மியா சேர்க்கணும். எதுக்காகனா கடுகை எப்படி சரிவர வறுக்காம சேர்த்தா ஒரு கசப்பு தன்மை ஏற்படுமோ அதே மாதிரி அளவுக்கு அதிகமா நீங்க வெந்தயத்தை சேர்த்தாலும்
அதே கசப்பு தன்மை நீங்க செய்யக்கூடிய குழம்புல கண்டிப்பா இருக்கும். சோ நான் எடுத்திருக்கக்கூடிய அளவுக்கு 50 கிராம் வெந்தயம் கண்டிப்பா போதும். அடுத்ததா அதே பேன்ல 100 கிராம் பச்சரிசி சேர்த்திருக்கேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா புழுங்கல் அரிசி கூட தாராளமா சேர்த்துக்கலாம். இப்போ இதுல சேர்த்திருக்க பச்சரிசிய நல்ல வெண்மையா பொரியரிசி போல நல்ல பொறுன்னு வறுத்துக்கணுங்க. இதுல எதுக்காக அரிசி சேர்க்கிறோம்னா குழம்புக்கு தேவையான அளவு திக்னஸ் கிடைக்கும். இத கூட நீங்க அளவா 100 கிராம் அளவு தான் சேர்க்கணும், ரொம்ப ஜாஸ்தியா சேர்த்தக்கூடாது. இப்போ இது போல பொரியரிசி பக்குவத்துல வறுத்துட்டு அதே தட்டுல கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்ததா அதே பேன்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு மிதமான தீயில இதை இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுக்கணும். இருக்கிறதுலையே இந்த கருவேப்பிலை வறுக்கும் போது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும். ஏன்னா இது ரொம்ப பச்சையா சேர்த்து வறுக்கிறோம் இல்லையா. இப்ப கருவேப்பிலை எப்படி வறுக்கணும்னா மிதமான தீயில கொஞ்சம் நிறம் மாறாத படிக்கும், அதே சமயம் நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பான பதம் வர அளவுக்கு வறுத்துக்கணும். நான் வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு இலை எடுத்து நசுக்கி காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு நல்ல முறுமுறுப்பா வறுபட்டிருக்கணும். வறுத்த இந்த கருவேப்பிலைய அதே தட்டுல கொட்டி ஆற வச்சிடலாங்க. இப்போ எல்லா பொருட்களையுமே ஒண்ணு ஒன்னா பக்குவமா தனித்தனியா வறுத்து தட்டுல சேர்த்து இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. இது முழுமையா இதுல இருக்கிற சூடெல்லாம் குறைஞ்சி இது போல நல்லா ஜில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி மிளகாய், மல்லி, விரலி மஞ்சள் இதெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல கண்டெய்னர், அதுல இப்போ இந்த வறுத்த மித்த பொருட்களை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே மிளகாய், மல்லி எல்லாம் காய வச்சிருந்தேன். அதை எடுத்து ஒரு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ல அள்ளி வச்சிருந்தேன். நான் 2 கண்டெய்னர்ல எடுத்து வச்சிருந்தேங்க. எனக்கு ஒரு டப்பாலாம் பத்தல, ஏன்னா நிறைய குவான்டிட்டியா இருக்கிறதுனால 2 டப்பால எடுத்து வச்சிருக்கேன். கம்மியான குவான்டிட்டியில நீங்க செய்யற மாதிரி இருந்ததுன்னா வீட்லயே மிக்ஸி ஜார் கப்லயே அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால இதை நான் மாவு மில்ல கொடுத்துட்டு நல்லா நைஸா மழன்னு அரைச்சி வாங்கிக்க போறேன். அரைச்சதுக்கு அப்புறமா இந்த குழம்பு தூள் எப்படி இருக்குதுன்றத காட்டுறேன். இப்ப எனக்கு ஃபைனா அரைச்சி வந்துருச்சுங்க. இந்த டப்பா மூடிய ஓபன் பண்ண உடனேயே அப்படியே வாசம் கமகபன்னு அடிக்கும் பாருங்க, அவ்வளோ மனமா இருக்குங்க இந்த குழம்பு தூள். இந்த குழம்பு தூள்ல நான் பெருங்காயம் மட்டும் சேர்த்து அரைக்க மாட்டேங்க, ஏன்னா நான் நான்வெஜ்ஜுக்கு பெருங்காயம் சேர்க்க மாட்டேன். ஸோ எந்த ரெசிபிக்கு பெருங்காயம் தேவையோ அப்போதைக்கு நான் பெருங்காயம் சேர்த்து செஞ்சுக்குவேன். நீங்க பெருங்காயம் சேர்த்து அரைக்கிற பட்சத்துல தாராளமா சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். மிளகாய், மல்லி கூட இந்த பொருட்களை இந்த அளவுல சேர்த்து வறுத்து அரைச்சி செஞ்சாலே போதுங்க. குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வதவதன்னு ரொம்ப அதிகமா பொருட்களை சேர்க்காதீங்க. அப்புறம் மாவு மில்லில இருந்து அரைச்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த தூள் நல்லாவே சூடா இருக்கும். இதை நல்ல கூல் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுத்தமான கிளாஸ் கண்டெய்னர் அப்படி இல்லைன்னா எவர் சில்வர் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு தூளை சைவம் அசைவம் ரெண்டுத்துக்குமே தாராளமா யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி செய்யற குழம்பு ரொம்ப மனமா சுவையா இருக்கும். குழம்புக்கும் போதுமான அளவு திக்னஸும் கிடைக்கும். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமையும் இருக்கும். சோ இந்த குழம்பு தூள் ரெசிபியை உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.